ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, வரலட்சுமி விரதம் வருது இல்லைங்களா? ஆகஸ்ட் 21, 2026 இந்த வருஷத்துக்கான வரலட்சுமி விரதம் வருது இல்லைங்களா? ஸோ நான் எப்போவுமே வருஷம் வரலட்சுமி விரதம் இருப்பேன். என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 2 to 3 இயர்ஸாக நான் வரலட்சுமி விரதம் பண்ணதை நான் யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக. ஸோ இந்த வருஷமும் நான் வரலட்சுமி விரதம் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அதுக்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும், சில ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுக்கான ஒரு ஷாப்பிங் விலாக் தான் இன்றைக்கி. அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ எப்போவுமே சாரீ வச்சு படைக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி சாரீ வச்சுருப்பேன்னா, வீட்டில் நான் எதுக்காச்சும் ஒரு அக்கேஷனலுக்கு எடுத்திருப்பேன். அப்படி இல்லைன்னா வரலட்சுமி விரதத்துக்கு முன்னாடி போயிட்டு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் ஆனால் பார்டர் சாரீஸ் இருக்கும் இல்லைங்களா? அதாவது பட்டு சாரீ இல்லாமல் நார்மல் ஜரி வச்ச சாரீ, நம்ம கட்டுற மாதிரியான சாரீஸ் தான் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுருக்கேன் இத்தனை வருஷம் வரலட்சுமி விரதத்தில். ஸோ இந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஆசைனும் சொல்லலாம், ஒரு ட்ரீம்னும் சொல்லலாம். ஸோ ஒரு பட்டு சாரீ எடுத்து வைக்கணும் அப்படின்னு வரலட்சுமி விரதம் நம்ம ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் அடுத்த வருஷம் இதை நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம விரதத்தில் சேர்க்கணும் அப்படின்றது நிறைய ஆசைகள் இருக்கும். அதை நம்ம ஒரு கனவாகவே மாற்றிக்கிட்டு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம், பண்ண முடியாததெல்லாம் அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணலாம், அப்பவும் முடியலையா அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. எனக்கு வரலட்சுமி விரதம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா எனக்கு ரொம்ப இருக்கிற பூஜைகள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பூஜை இது. என்னோடய குலதெய்வ பூஜை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் முருகருக்கு பண்ணுற பூஜைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வரிசையில் எனக்கு அடுத்தது வரலட்சுமி விரதம் அப்படின்றது ரொம்ப 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 பிடிக்கும். அது ஏன் அப்படி பிடிக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி அவங்களும் யூஸ்வலாக நம்ம அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். மற்ற பூஜைகளில் அம்மனுக்கு மட்டும் அலங்காரம் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்போம். வரலட்சுமி விரதம் மட்டும்தான் அம்மன் எப்படி அலங்காரம் பண்ணி பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்காங்களோ, நம்மளும் அதே மாதிரி நமக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வரவங்களையும் நம்ம அந்த மாதிரி மனசில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களையும் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி எந்த பூஜையில் இருக்குன்னா வரலட்சுமி பூஜையில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பூஜை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவை சொல்லுவேன் என் ஹஸ்பண்ட், எனக்கு இதெல்லாம் பண்ணணுங்க அதெல்லாம் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு எப்போ அந்த வரலட்சுமி அம்மன், அந்த மகாலட்சுமி தாய் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வராங்களோ அவங்களோட அருளை வச்சு அந்த டைம் நம்ம அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் என்னோட ட்ரீம் லிஸ்ட்டில் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் ஒன்று நிறைவேறிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டுப்புடவை வைக்கிறது. ஸோ எனக்கு பட்டுப்புடவை வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அதாவது லாஸ்ட் ஒரு 2 வருஷம் பூஜையில் அதை நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னால் முடியலை. ஸோ இந்த வருஷம் அம்மனுக்கு நான் பட்டு புடவை வாங்கி வச்சாச்சு. என் பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று டிக் ஆகிடுச்சு. ஸோ ப்ளவுஸ் பீட் மோஸ்ட்லி வைக்கிற புடவைகள் எங்கள் வீட்டில் வேறு யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அம்மனுக்கு படைக்கிற புடவையை அது என்ன அப்படின்னா, வரலட்சுமி விரதன்றது கிடையாது. அம்மனுக்கு ரிலேட்டடான எந்த பூஜைகள் பண்ணாலும் புடவை வச்சு கும்பிடுற பழக்கம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது அந்த சாரியை எங்கள் மாமியாரோ இல்லை நானோ இல்லை என்னோடய கோ சிஸ்டர் அந்த மாதிரி தான் எடுத்துப்போமே தவிர வெளி ஆளுங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அது நார்மல் காட்டன் சரியாக இருந்தால் கூட சேம் ப்ரொசீஜர் தான், பட்டு புடவைக்குலாம் கிடையாது. ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ளவுஸ் பிட் நான் இந்த தடவை எடுத்த புடவை நான் கட்டிக்கிற மாதிரி அம்மனுக்கு வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்லேயும் நான் எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக எனக்கு ப்ளவுஸ் பிட் பார்க்கும் போது ஒரு ஐடியா தோணுச்சு. நான் ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ் பீஸ் காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நிறைய சாரீஸ் கூட மேட்ச் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த ப்ளவுஸ் பிட் நான் எடுத்தேன் எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ லைனாக எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா? இந்த ப்ளவுஸ் பிட்லாம் நான் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்திருந்தேன். அதையுமே நான் ரொம்ப சூஸியாக தான் சூஸ் பண்ணேன். ப்ளவுஸ் பிட் நேம் சேக்குக்காக கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக சூஸியாக தான் செலக்ட் பண்ணேன். ஸோ வச்சு கொடுக்கறதுக்கான ப்ளவுஸ் பீட்டும் அம்மனுக்கான புடவைகள் அது எல்லாமே
வாங்கியாச்சு. ஸோ இந்த ப்ளவுஸ் பீட்டில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் புடவை கொடுக்குறதா தான் பிளான் பண்ணேன். பட் எங்களுக்கு டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. நான் வந்து ஷாப்பிங் போனதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வரலட்சுமி விரதம்னா இன்றைக்கி தான் நான் வந்து போனேன். எனக்கு ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் வந்து பதிவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன், நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்றதுனால என்னால் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் பிளான் பண்ண முடியும். பட் அந்த சாட்டர்டே சண்டேவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போகிற மாதிரி ஆயாச்சு. ஸோ அதனால் அந்த சாட்டர்டே சண்டேயும் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதனால என்ன அப்படின்றதுனால அடுத்த நாள் வரலட்சுமி விரதம். ஸோ நான் என் ஆஃபர்ஸில் என்னோடய டேரக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு கிடைக்கிற நேரத்தில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. என் தங்கச்சி இந்த வருஷம் தான் முதல் தடவை அவள் வரலட்சுமி விரதம் வந்து பண்ணுறா. ஏன்னா இப்போ தான் அவளுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் அவள் கன்சீவ் ஆகிட்டு இப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு பாய் பேபி பிறந்திருக்கு. ஸோ பையனுக்கு வந்து நியர்லி 9 months ரன் ஆகுது. ஸோ இப்போ தான் அவள் வந்து சரி பண்ணலாம். அதுவே நான் கேட்டேன், ஏன்னா பாப்பாவுக்கு 9 மாதம் தான் ஆகுது. வரலட்சுமி விரதம்னா சில விஷயங்களை நம்ம முக்கியமாக பண்ணணும் அப்படின்றதுனால அவளுக்கு அது முடியுமா, ஏன்னா அவளுக்கு சிசேரியன். ஸோ ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் இங்கே பண்ணுறேன் அப்படின்றதுனால என்னால் அங்கே போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா எனக்கும் ஆஃபீஸ் இருந்தது இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் நான் லீவ் கேட்டிருந்தேன் ஆஃபீஸில். வேலைக்கிழமை ஈவினிங் வரைக்கும் நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்தேன். ஸோ அப்படின்றதுனால என்னாலையும் போய் சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ லக்கிலி அவள் ஹஸ்பண்ட் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அவளும் வந்து முடிஞ்சனா அவள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால பேசிக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் மட்டும் சொல்லு, ஆனால் அதுக்கப்புறமா வந்து உன்ன மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக அவள் கேட்டிருந்தா. பட் ஆனால் உண்மையாலுமே நல்லாவே பண்ணியிருந்தா, சூப்பராக பண்ணியிருந்தா. ஏன்னா என்னையுமே அவள் இன்வைட் பண்ணியிருந்தா அவங்க வீட்டுக்கு. நான் போயிருந்தேன், பூஜையெல்லாம் பார்த்துருந்தேன். பட் நான் ஷூட் பண்ணலை, மறந்துட்டேன் ஆக்சுவலி. பட் சூப்பராக பண்ணியிருந்தா. உண்மையாலுமே பேசிக்காக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க மாதிரி இல்லை, நல்லாவே பண்ணியிருந்தா. சொன்ன விஷயங்கள்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அவள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக லீவ் போட்டுட்டு வந்து சப்போர்ட் பண்ணார். என் ஹஸ்பண்டும் வந்து ஈவினிங் வந்துட்டாங்க. ஈவினிங் ஒரு பெர்மிஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து காலையிலையுமே எனக்கு வந்து இன்னைக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறமா ஈவினிங்கும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். லக்கிலி வி ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பேரோட ஹஸ்பண்டும் வந்து எங்கள் கன்சர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்ததே என்னால் பண்ண முடியல. புடவையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணேன், பட் என்னால் முடியலை. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஹரிபரி ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் என் சிஸ்டர் நான் வரதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு என் கூட தான் அவ்வளோ சேர்ந்து வந்தா. ஸோ பாப்பா மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருந்தா. ஷாப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னெல்லாம் மேண்டேட்ரியோ அந்த மாதிரி மட்டும்தான் திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கணும். ஆனால் நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வரலட்சுமி விரதம் வந்து எனக்கு வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான். பட் இந்த இயர் ரொம்ப 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 ஸ்பெஷல். நான் அவங்க கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த எனக்கு அவங்க வந்து மனசார எனக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்து எனக்கு அதை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து பூஜை விலாகில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ அதனால் நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு சில சிச்சுவேஷன்ஸ் அமையல் அப்படின்றதுனால பட் மேண்டேட்ரியாக என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணி நானே என் சிஸ்டரும் ஒரே டைமில் போயிட்டு கடையில் என்னெல்லாம் வாங்கணுமோ சொல்லிவிட்டு டக்குன்னு அதுவும் ஷாப்பிங் கூட ரொம்ப நேரம் பண்ணல. ஹார்ட்லி ஒரு 1 to 1.5 hours தான் நாங்கள் பிளான் பண்ணி போனது. ஏன்னா பையன் இருக்கான் இல்லைங்களா, ஸோ குழந்தை வந்து 9 months தான். ஸோ அவனை தூக்கிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து அவனை வந்து நிறைய இடங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் பழகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். குழந்தை வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவான். ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறதுனால சீக்கிரமாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் என் சிஸ்டரும் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவள் வாங்கியிருந்தான், எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றது ஒரு டெடிக்கேட்டட் வ்ளாக் உங்களுக்கு வரும், அந்த வ்ளாகில் நீங்கள் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.